திருட போனவன் திருப்பதி கிளம்பி போன கதை. அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி ரேடியோ, டிவி, இன்டர்நெட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஒரு வசந்த காலமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் பேர் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போல்லாம் முகம் பார்த்து தான் பேசணும். இப்போல்லாம் கணக்கா ஆள் தெரியாமல், அவன் ஆனா பொண்ணான்னு தெரியாமல் அவன் சொல்கிறத நம்பி பழக வேண்டியதாக இருக்குது. உடனே கேள்வி வரும், நட்பில் எதுக்கு ஆணுங்க பொண்ணுங்கன்ட்டு. காரணம் இருக்குது. மனுஷனாக பிறந்தவன் அவன் கவலையெல்லாம் எங்கேயாவது இறக்கி வச்சாதான் அவனுக்கு நிம்மதி. இப்போ ஆனா பொண்ணான்னு தெரியாமல் நம்ம கவலையை சொன்னால் சிலர் சங்கடமாக இருக்கும், சிலர் நம்மளே வெறுக்க தோணிடும். அப்போல்லாம் இந்த கவலையே கிடையாது. அதுக்கு அவங்க கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. கவலைகள் எல்லாம் பேசி தீர்த்துப்பாங்க. இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க, தொலைதூரத்தில் இருக்க சொந்தக்காரங்க கூட இவங்க வீட்டுக்கு வந்து சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு வீட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் வெள்ளனவே எழுந்து ஊருக்கெல்லாம் கிளம்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சாதாரண ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு உறவுக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலேயே அவங்க எப்போ வந்தாலும் இவன் வீட்டுக்கு வந்து சொந்த கதை எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே அங்கே தூங்கிட்டு காலங்காத்தால தான் கிளம்புவாங்க. ஒரு தடவை ஒரு களவாணி பையன் நைட்டு நேரம் இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அங்கே எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த களவாணி மெல்ல வீட்டு கூரை மேலே ஏறி ஒரு ஓட்டை பிரித்து எட்டி பார்த்துட்டு இருந்தான். கீழே எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. மேலே இருந்து பார்த்தவனுக்கு எல்லாம் ரொம்ப ஒசரமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தான். மெல்லமாக கீழே இறங்கி ஏதாவது கயிறு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தான். அந்த பக்கமாக ஒரு மாட்டுக்கொட்டகை இருந்தது. கொஞ்சம் தள்ளி இருந்த மாட்டுக்கொட்டகை பக்கத்துமா போயிட்டு அங்கே கயிறு இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தான். மாடுகளும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தது. கம்பில் கட்டிகிட்டு இருந்த கயிறை அவுத்தவனுக்கு மாட்டு கழுத்தில் இருக்கிற கயிறை அவுக்கவே முடியல. கையிலையும் வேறு எதுவும் பொருளும் இல்லை. கத்தி ஏதாவது கொண்டு வந்திருந்தா கூட கைட்டி இருந்திருக்கலாம். அங்கே அசந்து தூங்கிட்டு இருந்தவனுக்கு சடனாக முழிப்பு வந்துடுச்சு. அவன் கண்ணை திறந்து மேலே பார்த்ததும் வானம் தெரியுது. அந்த திருட்டு பையன் பிரித்து வச்ச ஓட்டு வழியாக பார்த்தனால அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. நல்ல நிலவு வெளிச்சத்தை பார்த்தவர் சரி விடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு மெல்லமாக எழுந்து வெளியே வந்தார். மெல்லமாக மாட்டுக்கும் தண்ணி காட்டிடுவோன்னு தூக்க கலகத்திலே மாட்டு கொட்டைக்கு போய் புண்ணாக்கு தண்ணியில் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சத்தம் வரவும் அந்த களவாணி சட்டுன்னு மாட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டான். இவரும் தூக்க மயக்கத்திலே தண்ணியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வரிசையாக எல்லா மாட்டுக்கு முன்னாடியும் வச்சார். இந்தா எழுந்திருக்குன்னு எல்லாத்தையும் எழுப்பவும் அப்போவும் சுகமாக தூக்க கழகத்தில் இருந்த மாடுங்கள்லாம் இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, நடுராத்திரியில் வந்து எழுப்புறானே எழுந்திரிச்சு நின்றுட்டு இருந்ததுங்க. அவன் தண்ணியை கொண்டு போய் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு குடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மாடுகளும் சரி குடிப்போமேனு குடிக்க ஆரம்பிச்சதுங்க. எந்திரிச்ச உடனே சாணி போட பழக்கம் இருந்தது அந்த மாடுங்களுக்கு. வழக்கம் போல் சாணி போட ஆரம்பிச்சுது. பின்னாடி பதுங்கியிருந்த களவாணி தலையில் சூடாக சாணியும் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகமும் வரிசையாக நடந்துட்டு இருந்தது. களவாணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வாய் விட்டு கத்தவும் முடியல, அந்த சாணி கோமிய நாத்தமும் தாங்க முடியல. அவன் போட்டுவிட்டு வந்திருந்த துணிமணி எல்லாம் நனைஞ்சு தொப்பலாகிட்டு போயிடுச்சு. இதுக்குள்ளே தூக்க கழகத்தில் இருந்த அந்த ஆள் எப்பவும் மாட்டுக்கிட்ட அன்பாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கும் அந்த மாதிரி அதுங்களுக்கெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தார். அப்போவும் மாட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் அவர் கண்ணுக்கே தெரியல. இவர் மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனால உள்ளே படுத்துக்கிட்டு இருக்க இவரோட சம்சாரத்துக்கு முழிப்பு வந்துடுச்சு. திரும்பி பார்த்தா இந்த ஆளை காணோம். இந்த நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சான் இந்த ஆள் அப்படின்னு, யோ எங்கேயா இருக்க அங்கேருந்து ஒரு சத்தம் கொடுக்கவும் மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆட கூறு கட்ட மனுஷா, அர்த்த ராத்திரியில் என்னையா தண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்க, வந்து படுத்து தொலையா என்ன சொல்லவும் அந்த ஆள், என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, விடியல் ஆயிடுச்சே அப்படின்னு வெளியே வந்து பார்க்க நிலவு காஞ்சிக்கிட்டு இருக்கு. நிலவு காஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறத பின்னது தான், அடடே நேரம் ஆகுதே. நான் ஒரு கூமுட்டை தனக்கு தானே சொல்லிக்கிட்டு மறுபடியும் உள்ளே போனான். போய் படுக்கையில் படுத்த பிறகு தான் அவனுக்கு ஞாபகமே வந்தது. நம்ம முடிச்சப்போ ஆகாயம் தெரிஞ்சுதே அப்படின்னா மேலே பார்த்தா ஓடு பிரிஞ்சிருந்தா தானே தெரியும். இல்லை எந்திரிப்பில்ல என்று அவன் போட்ட சத்தத்திற்கு அவள் மட்டும் எந்திரிக்கவில்லை. வீட்டில் இருந்த அனைவரும் எழுந்து விட்டார்கள். அப்புறம் என்ன, மாட்டுக்கொட்டையை தவிர எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாங்க. திருடன் அகப்படவே இல்லை. சரி சத்தம் கேட்டு திருடன் ஓடி போயிருப்பான்னு முடிவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துலையாவது போய் படுத்து தூங்குவோன்னு போய் படுத்து தூங்கிட்டாங்க. நடுராத்திரியில் குளத்துக்கிட்ட ஒருத்தன் மூழ்கி குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த ஊர் காவலாளி, இல்லை யாரில் அது இந்த நேரத்தில் குளிச்சிட்டு இருக்கங்க அங்கேருந்து களவாணி சத்தம் கொடுத்தான். வெள்ளன திருப்பதிக்கு நடந்து போகலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். சரி குளிச்சுட்டு வாழ, நானும் கூட ஊர் எல்லா வரைக்கும் வரேன், எனக்கும் கொஞ்சம் புண்ணியமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அந்த குளத்துக்கரை கிட்டேயே உட்காந்துட்டான் அந்த ஊர் காவலாளியும்.